டைலாக் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல இப்ப சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் கண்ணன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறாங்க. சட்டமன்ற வாக்குப்பதிவுகள் ஒரு பக்கம் எண்ணிக்கை எண்ணப்பட்டு கொண்டு இருக்குது. முதல் கட்டமா தற்போது விஜய் 100 இடங்கள்ல முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாரு. அதிமுக 50 இடங்கள்லயும், திமுக 47 இடங்கள்லயும் முன்னிலை வகிச்சிட்டு வராங்க. முதல் கட்டமா தாவேகா முன்னிலை வகிச்சிட்டு வராங்க. ஏற்கனவே கருத்து கணிப்புகள், தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள்ல கருத்து கணிப்புகளுக்கும் அதுக்கப்புறம் உண்மையான முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்களை பார்த்திருக்கிறோம். இந்த முறை அது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த முறையை பொறுத்தளவுல தமிழக மக்கள் ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பி இருக்காங்க. அது நடந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே சில ஆய்வுகள் வந்தது. இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு ஆய்வுகள்லாம் வந்தது. அது யுஜிஜி வந்து எடுத்து சில விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குறிப்பா இளைஞர்கள் மத்தியில எடுத்த ஒரு ஆய்வுல 2 திராவிட கட்சிகளும் இவ்வளவு நாள் ஆண்டிருக்காங்க. அதன் மீதான ஒரு போர்டம் அடிச்சிருச்சு, பார்த்து சலிச்சு போச்சு. அதனால ஒரு மாற்றம் வந்தா பரவாயில்ல அப்படிங்கிறத விரும்புறாங்க ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல சமூக நீதி சார்ந்த கொள்கைகள் வேணும். இப்ப திராவிட கட்சிகள் பின்பற்றக்கூடிய சமூக நீதி சார்ந்த கொள்கைகள் மேல ஈர்ப்பு இருக்கு. ஆனா ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. குறிப்பா வந்து ஊழல்ங்கிற விஷயத்துல கடுமையான பாதிப்பு அவங்ககிட்ட இருக்கு, அது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற சில ஆய்வுகள் வந்தது. அநேகமா அந்த ஆய்வோட முடிவு அது 100% ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆனா அதுக்கு மாற்றா வந்து தாவேகா இருக்குமா அப்படிங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். இப்ப நீங்க வந்து உடனே அப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு மாற்றம் தேடிக்கிட்டு இருக்க நிலையில ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு சினிமா பின்பத்துல இருந்து வந்த விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதுதான் நம்ம பார்க்க முடியுது. ஏன்னா ஏற்கனவே மை ஆக்சிஸ் இந்தியா, டைம்ஸ் நவ் மட்டும்தான் தாவேகா முன்னிலை வகிக்கும் சொல்லியிருந்தாங்க. மற்ற கருத்து கணிப்பு எல்லாமே திமுக முன்னிலை வகிக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ ஒரு முதற்கட்டமாவே தாவேகாவே முன்னிலை வகிச்சுட்டு வராங்க. அதிமுக அவங்களுடைய இடங்கள்ல வந்து கரெக்டாவே ஒரு 50, 60 இடத்துலதான் முன்னிலை வச்சுட்டு வராங்க. திமுகவுக்கு தான் குறைஞ்சிட்டு இருக்கு. அப்ப யாரோட ஓட்டு அங்க பிரிஞ்சிருக்கு விஜய்க்கு? நீங்க விஜய்க்கு பிரிஞ்சிருக்கிறது வந்து டிஎம்கே ஓட்டு மட்டும் பிரிஞ்சிருச்சுலாம் சொல்ல முடியாது. நீங்க எல்லா பகுதியான ஓட்டையும் அவரு கணிசமா வாங்கியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இப்ப அதிமுக வந்து 67 தொகுதியில இப்ப முன்னிலை வருதுன்னு வருது. ஆனா நீங்க கணிசமான வாக்குகள் அப்படிங்கிறது வந்து தாவேகா எப்படி இவ்வளவு பெரிய வாக்கு வாங்குது அப்படின்னா, அதிமுக வாக்கு இல்லாம தாவேகா வந்து டிஎம்கே மட்டும் பிரிச்சது அப்படின்னா மற்ற தொகுதிகள்லாம் என்ன நிலவரம்? ஏன் வந்து இப்ப 234 தொகுதியில அதிமுக கூட்டணி எவ்வளவு தொகுதியில போட்டியிடுது? இல்லாட்டி வெறும் 67 மட்டும்தான் ஏடிஎம்கே போட்டியிட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப அந்த கேள்விக்கு பதில் அப்படிங்கிறது வந்து அதிமுக ஓட்டுமே தாவேகாக்கு போயிருக்கு அப்படிங்கிறதுதான். சில தொகுதியில இருக்கக்கூடிய அந்த வேட்பாளர்களும் ரொம்ப முக்கியமா விஷயமா தான் இந்த தேர்தல்லாம் பார்க்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா சில பேர் ஏற்கனவே அமைச்சரா இருந்திருப்பாங்க, அந்த தொகுதி மக்களோட ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருப்பாங்க, நல்ல உறவுல இருந்திருப்பாங்க, அவங்களோட அடிப்படை தேவைகள் பூரா தெரியும், அவங்களோட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பு இருக்கு. அதோட விசுவாசமா ஜனங்கள் வந்து என்ன வந்தாலும் அதை வந்து அந்த அவங்களுக்கு தான் போடுவாங்க. குறிப்பா சொல்லணும்னா இந்த தேர்தல்ல கேஸ் ஃப்ளோங்கிறது ரொம்ப அதிகமா இருந்தது. பெரும்பகுதியான கட்சிகள் வாக்குக்கு ரூபா கொடுத்தாங்க. குறிப்பா வந்து கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல எல்லாம் வாக்குக்கு 5000, சில இடங்கள்ல வந்து 1 கிராம் தங்கம் வரைக்கும் போனது. எந்த கட்சியுமே, குறிப்பா திராவிட கட்சிகளா இருக்கக்கூடிய எந்த கட்சிகளுமே விதிவிலக்கு இல்லாம கொடுத்தாங்க. தாவேகாவும் சில இடங்கள்ல கொடுத்திருக்காங்க. எல்லா பேருட்டையும் காசு வாங்கின மக்கள் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சாங்களோ அதுக்கு தான் வாக்களிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அம்சமா தான் பார்க்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க காசை வாங்கிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணல நாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த வகையில வந்து மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. அது என்ன வகையான மாற்றம் அப்படிங்கிறது இவங்க ஆட்சி நடத்தையில நமக்கு தெரிய வரும். ஆனா இப்ப தனி பெரும்பான்மையா ஆட்சி அமைப்பாரா அப்படிங்கறது வந்து அநேகமா ஒரு 12 மணிக்கு மேல தெரிஞ்சிடும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு எண்ணிக்கையில இருக்கிறாரு.
திமுக 47 என்ற எண்ணிக்கையிலே தான் தொடருது. இந்த நிலை தொடருமா இல்ல 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு பிறகு இது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இந்த நிலைமையில அட்வான்ஸ் தான் இருக்குமே தவிர தலைகீழா மாறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. இது என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒண்ணு தாவேகா தனித்த பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கலாம். அப்படி அல்லாட்டி கூட்டணி அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனாங்க எது எப்படி பார்த்தா கூட முதல்வர் அப்படிங்கறதுல வந்து விஜய் அப்படிங்கிற கேரக்டர் உட்கார்றத நீங்க மாத்துறது ரொம்ப சிரமம். இந்த ட்ரெண்டிங் இப்ப இருக்க ட்ரெண்டிங் அப்படிதான் தெரியுது. அது மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அநேகமா அதிமுக தாவேகா கூட்டணியா ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இந்த காம்பினேஷன் எப்படி வேணாலும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுல ஒண்ணு தாவேகா அறுதி பெரும்பான்மை, அப்படி இல்லாட்டி தாவேகா எந்தெந்த கட்சிகளை கூப்பிட்டு அவங்க அணி சேர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னும் ஒண்ணு தாவேகாவை பொறுத்தவரை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோஷத்தை முன்னாடியே வச்சிருந்தாரு விஜயை பொறுத்தளவுல. அப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத பொறுத்தளவுல அவங்களும் பார்ப்பாங்கல்ல, யாரு அதிகாரத்துல சேர்த்து இருந்தா ஃபியூச்சருக்கு அவங்க கட்சியை முன்னிலைப்படுத்துறதோ இல்ல உண்மையிலே ஜனங்களுக்கு நல்லது பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களோ அவங்களோட விஷன் எப்படி இருக்கோ அதுக்கு ஒத்தவங்களதான் அவங்க அணியில சேர்ப்பாங்க. இப்ப அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கறதுனால வந்து அவங்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம், சில கொள்கைகள் இருக்கலாம். அதெல்லாம் பின்னாடி அந்த அணி சேர்க்கையில தான் நமக்கு தெரியும். யார வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, யார நிராகரிக்கிறாங்க, இல்ல யாரு இருந்தா போதும் நினைக்கிறாங்கிற அந்த அரசியலை பார்த்தாலே இவங்களோட லாங் டேர்ம் விஷன் என்ன, இவங்களுக்கு பின்னாடி என்ன யோசிக்கிறாங்கிறது நம்ம அனுமானிக்க முடியும். ஏன்னா ஏற்கனவே அதிமுக இந்த தேர்தலில் வந்து அவங்க பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால இந்த முறை வந்து நிறைய பின்னடைவுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க திமுக விட ஒரு படி மேல இருக்கிறாங்க. இந்த முறை வந்து எந்த மண்டலம் வந்து ஒரு கிங் மேக்கரா ஆக்க போகுது? அதாவது ஏற்கனவே வந்து இப்ப மேற்கு மண்டலம் வந்து தமிழகத்துல வந்து எந்த கட்சி அதிக வாக்குகள் வாங்குதோ அவங்க ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த முறை தெற்கு மண்டலமா அல்லது மேற்கு மண்டலமா இல்ல வேற என்ன விஷயம் வந்து இந்த கட்சிகள், இந்த 3 கட்சிகள்ல எந்த கட்சி ஆட்சி அமைப்புக்கான ஒரு கிங் மேக்கரா இருக்க போகுது? இல்ல, கிங் மேக்கர் ஆகிறது அநேகமா சென்னை ரீஜன் ஃபுல்லாவே தாவேகா தான் அடிச்சு தூக்கிட்டு வருது. இப்ப வரைக்கும் ட்ரெண்டிங் பார்த்தோம் அப்படின்னம்னா பொதுவா என்னன்னா, நீங்க சென்னை மாதிரியான மாநகரங்களை கைப்பற்றுறவங்களுக்கான ஸ்கோப் அதிகமா இருக்கும். அவங்களோட விசால, அதாவது அதுக்கான போக்கஸ் அதிகமா இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஏறக்குறைய இதை சொல்லணும் அப்படின்னா ஸ்வீப்னு தான் சொல்லணும். என்ன பொறுத்தவரை நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்க திமுக கூட்டணியோ அதிமுக கூட்டணியோ பல கட்சியோட கூட்டணி. ஆனா தாவேகாவை பொறுத்தளவுல தனிச்சு நிக்கிற ஒரு கட்சி. தனிச்சு நிக்கிற ஒரு கட்சிக்கு இவ்வளவு பெரிய வேவு வருது அப்படின்னா ஜனங்கள்ட்ட மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மாற்றம் எடுத்துக்கலாமா இல்ல திமுக மேல கூடிய அதிருப்தின்னு எடுத்துக்கலாமா சார்? ரெண்டுமே எடுக்கலாம். ஏன்னா திமுக மேல இருக்கக்கூடிய அதிருப்தி அப்படின்னா அது யாருக்கு போகணும்? ஏடிஎம்கே தானே போகணும். ஏடிஎம்கே வந்து ஒரு வலுவான அணியோட தானே இருக்காங்க. பிஜேபி இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, பாமக இருக்காங்க, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்காங்க. அப்படின்னு பெரிய அலையன்ஸ் தானே இருக்கு. இப்ப அதிருப்தினா அங்கதானே சாயணும். எதுக்கு வந்து தாவேகா பக்கத்துல போகணும் அப்படின்னா ஒரு மாற்றம். நான் ஏற்கனவே சொன்னதான், அதாவது ஒரு இவ்வளவு ஆண்டு காலம் மாறி மாறி அதிமுக திமுகன்னு பார்த்த ஜனங்களுக்கு ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இதுல ஆட்சி மேல அதிருப்தினும் சிங்கிள் லைன்ல நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எதிர்கட்சியா இருக்கவங்களுக்கு தானே போகணும். இன்னும் ஒண்ணு நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனி கட்சி இந்த அளவுக்கு வந்து வாக்கு வாங்குது, இதுக்கு முன்னாடி அரசியல் களத்திலேயே இறங்காத ஒரு கட்சி முதன்முறையா வருது அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றமா தான் பார்க்கணும். அதிருப்தின்னு மட்டும் நீங்க பாத்திரவே முடியாது. ஏன்னா அதிருப்திக்கு வடிகால்ங்கிறது வந்து நிறைய இருக்கு. நீங்க வந்து அதிருப்தி எப்படி இருக்கு அப்படின்னா பாலிசி ரீதி ஆல்டர்னேட்டிவ் யார் சொல்றா அப்படிங்கிறது உள்ளிட்டு இருக்கு. ஆனா தாவேகாவோட கொள்கை என்ன, இல்லாட்டி மாற்று கொள்கைகள் என்ன, மற்ற கட்சிகள் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்தா வைக்கிறாங்க. அதுல அப்படி ஒரு கிளாரிட்டி இந்த எலெக்ஷன்ல பார்த்த வரைக்கும் நமக்கு தெரியல. என்னன்னா ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க.
அதான் சார், இந்த தேர்தலையும் பெண்களுடைய சொல்லுங்க. வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தலையெழுத்தா இருக்கு. அப்படி இருக்க பட்சத்துல ஏற்கனவே திமுக ஆட்சியில மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்க அனைத்து பெண்களும் திமுகவுக்கே வாக்களித்திருக்கார்கள், அல்லது அந்த வாக்குகள் அனைத்தும் வேற எங்கும் மாறி இருக்கா, விஜய்க்கு போயிருக்கா இந்த வாக்கு எண்ணிக்கையில பார்க்கும்போது? இல்ல, இந்த வாக்கு எண்ணிக்கை பார்க்கல, பெண்கள் கணிசமா விஜய் தாவேக்காக்கு தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய மகளிர் உரிமை மகளிர் தொகை இது எல்லாமே தோல்வியில சந்திக்குதா? இல்ல தோல்வி எல்லாம் கிடையாது. நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, அதே தான் நானும் வந்தா தொடருவேன், கூட கொடுப்பேன்னு விஜய் சொல்லியிருக்காரு. அந்த நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நான் தரமாட்டேன்னு சொல்லி யாராவது வாட்டு கேட்டா போடுவாங்களா ஜனங்க? அப்ப அது மட்டும் அவங்களோட வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி பண்ணல அப்படிங்கறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு 1000 ரூபாய் மாசம் கொடுக்கறதுனால அவங்க வாழ்க்கை தேவைகள் பூராமே பூர்த்தி ஆயிடுச்சு, அதனால நமக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க போகல. அவங்களோட வாழ்க்கை தேவையும் எதிர்பார்ப்பும் நிறைய இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு ஃபேக்ட் உண்மை, போதை அப்படிங்கிறது போதை கலாச்சாரம் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தவிர்க்க முடியாத உண்மை. அதெல்லாம் பெண்களா கடுமையா தாவேக்கா மத்தியில கூட வேலையின்மை, போதை பழக்கம் இதெல்லாம் ரொம்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் எடுபட்டிருக்கா? கண்டிப்பா எடுபட்டிருக்கு. நீங்க இல்ல எல்லாம் சொல்ல முடியாது. இவ்வளவு பெரிய மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறது, அன்றாட நீங்க பள்ளிகள்ல இருந்து பல இடங்கள்ல போதை கலாச்சாரங்கிறது ரொம்ப சாதாரணமா இருக்கு. இதெல்லாம் இன்னைக்கு இருக்க காவல்துறைக்கோ இல்லாட்டி இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி நடத்தினவங்களோட காவல்துறைக்கோ தெரியாமலாம் கிடையாது. ஒரு நெக்ஸஸோட தான் இதெல்லாம் நடக்குதுங்கிறது அது எங்களை மாதிரி ஆளுகளுக்கு நல்லாவே தெரியும். ஏன் அப்படின்னா, ஒரு இடத்துல இது மாதிரியே போதைப் பொருட்கள் பயன்படுத்துறாங்க, கஞ்சா இங்க இருந்து வருது அப்படின்னா, கஞ்சா சப்ளை பண்றவன் எவன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும். போலீஸுக்கு தெரியாமலாம் கிடையாது. இன்னமும் பல்வேறு விஷயங்கள்லாம் மாமூல்ல இருந்து எல்லா விஷயமுமே அன்கோ அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகத்தானே செய்யும். நீங்க எப்படி தடுக்கிறேன்னு சொன்னா எங்க தடுக்க முடிஞ்சிருக்கு? முழுமையை தடுக்க முடியலையே. அப்ப இதெல்லாம் ஒரு மாற்றம் வேணும். மாற்றங்கிறது மட்டும் இல்ல, தேவைகள்ங்கிறது ஜனங்களுக்கு எதிர்பார்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. இதெல்லாம் தாவேக்கா அவங்க வந்ததுக்கு பின்னாடி அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய டெண்டன்சி பார்த்தா தாவேக்கா மட்டும் இல்ல, நீங்க கூட்டணி இல்லாம ஆட்சி அமைக்க முடியுமாங்கிறதே ஒரு 12 மணிக்கு மேல நமக்கு தெரிஞ்சிடும் கிளாரிட்டி. இப்ப நீங்க முன்ன பின்ன வந்துகிட்டு தான் இருக்கு. அதனால தாவேக்கா தனிப்பெரும் ஆட்சி அமைக்குமா இல்லாட்டி கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்குமா, அப்படி கூட்டணியில அவங்க யாரை எடுத்துக்குவாங்க, என்ன மாதிரியா ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரியா வச்சு போவாங்களா, இல்லாட்டி நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும், இல்லாட்டி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வருது அப்படிங்கறதெல்லாம் பொறுத்துதான் பார்க்கணும். நீங்க முன்கூட்டியே இப்படிதான் நடக்கும்னு நம்ம தீர்மானமா சொல்ல முடியாது. ஆனா ஒரு விஷயம் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்காங்க. 2 திராவிட கட்சிகளையும் பார்த்து பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய சலிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறது மட்டும் உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தேர்தலுக்கு முன்னாடி திமுக கூட்டணி பலமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சியுடைய தலைவர் மு க ஸ்டாலின் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா அந்த சமயத்திலுமே கூட்டணிகளுக்கு முறையான கூட்டணி கட்சிகளுக்கு முறையான சீட்டு கொடுக்கல அப்படின்ற ஒரு அதிருப்திகளும் விமர்சனங்களும் எழுந்திருக்கு. இந்த இந்த போக்கு தேர்தல் களத்துல வெளிப்பட்டிருக்கா? நீங்க அது ஒரு ஃபேக்ட் நீங்க இல்லைன்னு மறுக்க முடியாது. அது எந்த ஒரு கட்சியுமே ஆட்சி அதிகாரத்துல இருக்கையில அதிகார போதையில பெரிய மனப்பான்மைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க அதிமுக பிஜேபி எப்படி நடந்துச்சு? பிஜேபி இங்க ஆட்சியில கிடையாது, மத்தியில தான் அதிகாரத்துல இருக்காங்க. ஆனாலும் பேச்சுவார்த்தை சீட்டு பகிர்மானம் எங்க முடிவுச்சு? டெல்லியில தானே முடிஞ்சுல. இந்த அதிகார மமதை அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதுல இருந்து கூட்டணி கட்சிகளையோ இல்ல மக்கள் நலன் சார்ந்து போராடுறவங்களையோ அவங்க டீல் பண்ற விதங்கிறது மாறுபடும். அவங்களுக்கான அந்த உணர்வு ரீதியா அந்த டிமாண்ட் என்ன, எதுக்காண்டி போராடுறாங்க, இல்லாட்டி யாரு என்ன, அவங்களுக்கான சமூக மதிப்பு என்ன, அவங்களுக்கான நேர்மை என்ன அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு இருக்க அதிகாரத்துல இருக்க கட்சிகள் அவங்களுக்கான மரியாதையோ அப்படி கொடுக்கறது கிடையாது. அது எல்லா காலத்திலயும் இருக்கிறதா. அதுதான் இங்கேயும் இருக்கு. அது ஒரு ஃபேக்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஒட்டுமொத்தமா அதுதான் காரணம் எல்லாம் நீங்க சொல்லவே முடியாது. இப்ப திமுக பின்னடைவு சந்திச்சு அதிமுக 2வது இடத்துல அவங்களுடைய முன்னிலை வகிச்சிட்டு இருக்கிறாங்க. சப்போஸ் தாவேக்கா தமிழ்நாட்டுல ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆட்சி முறை எப்படியா இருக்கும் சார்? இல்ல, அதுதான் இப்ப வரைக்கும் அவங்களுக்கு ஒரு கிளியரா
இப்படி ஒரு விஷன், என்னோட கொள்கை இது அப்படி எல்லாம் அவங்க வந்து டிக்ளேர் பண்ணல. எல்லாமே ஒரு மிக்சடா தான் இருக்காங்க. மக்கள் கண்மூடித்தனமாவா சார் விஜயை தேர்ந்தெடுத்துறாங்க? ஏதோ ஒரு காரணம் இருக்கும்ல, ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்தை தானே எதிர்பார்க்கறாங்க. வெறுமேனும் மாற்றத்தை நோக்கி போயிட முடியும்னு சொல்லிட முடியாதுல்ல. இல்ல, அது ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது சினிமால பார்க்கக்கூடிய ஒரு நேர்மையான தோற்றம், அநீதிகளை தட்டி கேட்கிறவரு, ஏழைகளுக்காக நிப்பாரு, ஒரு கதாநாயகன் எப்படி இருப்பாங்க எப்பயுமே, நீங்க கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா அவர் பெரிய தியாகி மாதிரியே தான் காமிப்பாங்க. அந்த பின்பற்ற ஜனங்கள் நம்புறாங்க. சினிமா அதிகரிச்சிருக்கா? அரசியல் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்களா? இல்ல, அது 100%. நீங்க அரசியல் விழிப்புணர்வு இல்லாததோட முக்கியமான காரணம் தான் மாற்றம்னு வரையில யார தேர்ந்தெடுக்கணும், இல்ல என்ன கொள்கைக்காக நம்ம மாற்றத்துக்காக தாவேக்காவை ஆதரிச்சிருக்கோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆகாத காரணம் யாரு சார் எடுத்துக்கலாம்? திமுக எடுத்துக்கலாம், அதிமுக எடுத்துக்கலாமா, அல்லது கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்துக்கலாமா? எல்லாத்தையும் தான் சேரும். நீங்க ஒரு கட்சியை மட்டும் தனிச்செல்லாம் சொல்ல முடியாது. ஆட்சியில இருக்குங்க. ஆட்சியில இருக்கிறது மட்டும் காரணமா சொல்ல முடியுமா? நீங்க எல்லா பேரும் தற்குறின்னு ஆரம்பத்துல எல்லா பேரும் பேசல. அவன் தற்குறி ஆனதுக்கு யாரு காரணம்னு இருக்குல்ல. சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு. சமூகத்துல நம்ம இருக்கணும்னா நம்ம குடும்பத்துக்கும் பொறுப்பு இருக்குல்ல. என் பிள்ளைக்கு நான் வந்து அரசியலை சொல்லி கொடுத்து வளர்த்தாதானே அவனுக்கு அரசியலா தெரியும். நீங்க அரசியலே வீட்டுல பேச மாட்டீங்க. ஒரு படிப்புன்னு தேர்ந்தெடுத்தா கூட நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஐடி கம்பெனிக்கு போய் வேலை பார்க்கணும், அரசியலே பேசக்கூடாது. அதெல்லாம் உனக்கு எதுக்கு தானே நம்ம சொல்லி வளர்க்குறோம். அதெல்லாம் ஒரு ஃபேக்ட் தானே. நீங்க கட்சிகளை மட்டும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லா பேருமே அதை நிறைவேற்ற தவறி இருக்கும். அதுக்கு அடிப்படையா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அரசு மேல நீங்க தாராளம் சொல்லலாம். ஏன்னா இந்த ஆளும் கட்சி அரசுகள் வந்து இளம் பருவத்துல மாணவர்களை அரசியல் படுத்தினா நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரே விஷயத்துல இருந்து அவங்க வந்து கல்லூரிகள்ல மாணவர் பேரவை தேர்தல் கூட நடத்த விடாம பாத்துக்கிட்டாங்க. அரசியலே கூடாது அப்படிங்கிற மாதிரியே பேச ஆரம்பிச்சாங்க. இன்னொன்னு சமூக அறிவியல் அப்படிங்கிற பாடத்துக்கான முக்கியத்துவமே படிப்படியா குறைஞ்சு அது ஏறக்குறைய இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. நீங்க புதிய கல்வி திட்டத்துல கூட சமூகவியலுக்கான முக்கியத்துவம் ஏறக்குறைய இல்லாத நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்னன்னா அன்பொலிட்டிக்கலா ஒரு பெரிய கும்பலை உருவாக்குறதுக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்க பூரா ஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மூலம் இயக்கப்படக்கூடிய நபர்களா இருக்காங்க. அப்ப அதோட அல்காரிதம் எப்படி செயல்படுது, அவங்க எதை பாக்குறாங்க, எதை சரி நம்புறாங்க, என்ன கருத்து அவங்களை சென்றடையுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் எதை பாக்குறேன், எதை சரி நம்புறனோ அதுதான் வந்து நான் கரெக்ட் நான் நம்புவேன். அப்படிதான் இன்னைக்கு வந்து அதுக்கான மீடியாவும் இருக்கு, அதுக்கான கருத்துக்களமும் அமையப்பட்டிருக்கு. ஒரு அரசியல் விழிப்புணர்வுக்கான இடங்கிறது எல்லா வகையிலையும் சுருங்கிட்டே வருதுன்னு தான் நான் சொல்லுவேன். அது வந்து அரசா இருந்தாலும் சரி, இல்லாட்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய மீடியா பிளாட்ஃபார்மா இருந்தா கூட சரி, அதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட விளைவுதான் இது. இதே சோசியல் மீடியா நீங்க நல்லா பண்ணாட்டி உங்களுக்கு எதிராக அப்படியே திரும்புறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. அது வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு நீங்க தாவேக்காவை கொண்டு போய் சேர்த்து ஜனங்கிட்ட இன்னமும் சொல்லணும் அப்படின்னா, தாவேக்காக்கு ஓட்டு போட்ட வாக்காளர்களுக்கு அந்த தொகுதியில நின்று தாவேக்கா வேட்பாளர் தெரியுமான்னு ஒரு சர்வே எடுத்தீங்கன்னா ஒரு 50% பேருக்கு தெரியாது. ஆனா அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போறாங்கன்னா என்ன காரணம்? அதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு மாஸ் பாப்புலாரிட்டி, ஒரு இன்ஃபுளுயன்ஸ் அப்படிங்கிறது திரைத்துறை மூலமா விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியை வந்து மிக சரியா விஜய் பயன்படுத்தி இருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா அது பொலிட்டிக்கலா இருக்கு, அன்பொலிட்டிக்கலா நீங்க இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அன்பொலிட்டிக்கல் தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பொலிட்டிக்கலா இவர் வந்தா இதை பண்ணுவாரு, இந்த கொள்கை இருக்கு, இது சரி அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நீங்க குறிப்பா வந்து இனிமே இவர் வந்தா கூட பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்றாங்கிறத பொறுத்து இவரோட விஷயம் என்னன்னு புரியும். ஆனா ஒரு விஷயங்க, தமிழ்நாடு எப்படி பார்த்தா கூட
கொள்கை ரீதியான எதிரி பாஜக அப்படின்னு விஜய் சொன்னதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இந்த நேரத்துல ஸ்டாலின் அவர்கள் சொன்னது ஞாபகம் வருது. இது தமிழ்நாடுக்கும் டெல்லிக்குமான போட்டி அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனா விஜய் அதையெல்லாம் மாற்றா இது டிஎம்கேவுக்கும் டிவிக்குமான போட்டின்னு சொல்லியிருந்தாரு. உண்மையிலே யாருடைய கூற்று நிஜமாக போகிறது? நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா அது டிஎம்கேக்கும் டிவிக்கான கூட்டம் மட்டும் இல்ல, அது பிஜேபிக்கு இங்க இடம் இல்ல அப்படின்னு சொல்ற இதாகவும் தான் நம்ம சேர்த்துதான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஏடிஎம்கே அலையன்ஸ்ல 72 சீட்டு வருது அப்படின்னா அந்த 72 சீட்டுல இப்போதைக்கு ஒரு பாஜக 2 போடுறாங்க. அப்ப ஒன்றிய ஆட்சியில அவ்வளவு அதிகாரம் இருக்கு, பணபலம் எல்லாமே இருக்கு. அதையுமே ஜனங்க முழுசா ஏத்துக்கலையே தமிழ்நாடு ஜனங்கள். அப்படின்னா நீங்க டிவிக்கும் டிஎம்கேமான போட்டியா தான் அது மாறி இருக்கு. பிஜேபியும் ஒரு ஃபேக்டரா இருந்திருக்குங்கிறதையும் நீங்க மறுக்க முடியாது. இந்த முறை பிஜேபி எப்படி சார் 2 டிஜிட் அளவுக்கு ஓட்டு சதவீதம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா ஏடிஎம்கே 73 சீட்டு வரைக்கும் முன்னிலை வச்சுட்டு வராங்க. திமுக 51 இடங்கள்ல குறைவா 3வது இடத்துல இருக்கிறாங்க. தாவேக்கா 107 இடங்களோட முன்னிலை வச்சுட்டு இருக்காங்க முதல் இடத்துல. நீங்க வாக்கு சதவீதத்தை பொறுத்தளவுல எத்தனை தொகுதியில போடுறாங்க, அங்க எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கன்னு பொறுத்தா சொல்ல முடியும். நீங்க எல்லா கட்சிகளுமே இருந்தா கூட நிறைய வாக்குகள் வாங்கி முன்னாடி வருவாங்கன்னு நினைச்ச கட்சிகள் பூராமே யாரோ வேட்பாளரே தெரியாத தாவேக்கா அடிச்சு கிளப்பி அதிகமான வாக்குகள் வாங்குறாங்க. இப்ப சில இடங்கள்ல ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போயிருக்கு. சில இடங்கள்ல சின்ன சின்ன கட்சிகள் இருக்கிற இடமே தெரியல. கூட்டணியில போட்டியிட்ட கட்சிகள் பல பேர் கீழே போயிருக்காங்க. இப்ப மெயின் ஸ்ட்ரீம் பார்ட்டிக்கும் இப்ப வந்திருக்க தாவேக்காக்கும் இடையிலதான் அந்த ஃபர்ஸ்ட் 3 இடங்கள் யாருங்கிறதா இருக்கு. இதுல பிஜேபி கூட்டணியா இருந்தா கூட அவங்க போட்டியிடுற சீட்டுகள் மொத்தம் எவ்வளவு வாக்குகள் வாங்குறாங்கிறது அது பின்னாடிதான் சொல்ல முடியும். இப்ப நீங்க கணிக்க முடியாது, அது சரியாவும் இருக்காது. இப்ப தொடர்ந்து நிலவரத்தை பார்த்தோம்னா திமுக 51 இடங்கள்ல 3வது இடத்துல இருக்கிறாங்க. அதுல 31 அமைச்சர்கள் உட்பட பின்னடைவு சந்திச்சிருக்காங்க திமுகவுல. அது எப்படி பாக்குறீங்க? அமைச்சர்களே 31 பேர் பின்னடைவு சந்திப்பது அவங்க ஒரு பெரிய அடியா இருக்குது அந்த தேர்தல். கண்டிப்பா இருக்கும், நீங்க இல்ல எல்லாம் சொல்ல முடியாது. அப்ப ஜனங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய எங்கேயோ தவறி இருக்காங்க அப்படிங்கறதான் ஆளுங்கட்சியுமே அமைச்சர்களா இருந்தவங்களே உணரணும். இந்த முறை தானே காலை உணவு திட்டம், மகளிர் உரிமை தொகை, இப்படி ஏராளமான விஷயங்களை திமுக இந்த முறை நிறைய பண்ணிருக்கு. இருந்தாலும் அது டைவர்ட் ஆயிருக்குல்ல சார்? அதுக்கு காரணம் என்னன்னா அடிப்படையில இந்த திட்டங்கள் மட்டுமே ஒரு லைஃபுக்கு நீங்க கொண்டு போறதுக்கு முழுமையா பயன்படாதுல. தேவைங்கிறது அதிகமா இருக்குல்ல. இப்ப என் வீட்டுல இருக்கான் பையன் படிச்சிருக்கான் அப்படின்னா என் பையனுக்கான வேலை வாய்ப்புல என்ன இருக்கு? நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலைகள் கிடைக்கிற வேலையுமே சமூக பாதுகாப்போட கூடிய வேலையா இருக்கா? பூரா கான்ட்ராக்ட் முறையை நீங்க அமல்படுத்துறீங்க. சமூக நீதி இடஒதுக்கீடு எல்லாம் பேசுற நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அரசு பணியிடங்கள்ல முழுக்க முழுக்க என்ன பண்றோம், கான்ட்ராக்டுக்கு போயிடுறோம். அங்க எங்க சமூக நீதி வரும்? அப்ப தேவைங்கிறது எதுல இருந்து இருக்கு? காலை உணவு திட்டமும் மகளிர் உதவித்தொகையுமே கொடுக்கறோம்னா அதுல இன்னொரு ஆங்கிலையுமே பார்க்கலாம். இவ்வளவு பெரிய வளர்ந்த தமிழகம் சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம காலை உணவு திட்டம் கொடுத்துதான் பள்ளி மாணவர்களை பள்ளிக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சி கேள்விக்குறியா ஆகாதா? வளர்ச்சின்னு சொல்றது கேள்விக்குறியா மாறாதா? நீங்க பெண்களை என்டர்பிரனர்ஷிப் ஆக்குறீங்க, தொழில் முனைவர் ஆக்குறீங்க, நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு சமமான வளர்ச்சி அப்படிங்கறதுலயும் பிரச்சனை இருக்குன்னு தான் பார்க்கணும். அது மட்டுமே உங்களுக்கு அதாவது இந்த திட்டங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த ஆட்சிக்குமே சாதகமா இருக்குன்னு சொல்ல முடியாது. நீங்க ஊழலுங்கிறது பெரிய விஷயங்க. நீங்க ஊழல்ங்கிறது எந்த துறையில இல்லாம இருக்கு? ஏறக்குறைய 2 கவர்மெண்ட்டுமே திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் இல்லாட்டி அதிமுக இருக்கட்டும் 2 பேரும் ஆட்சி செஞ்ச எல்லா தருணங்களையும் ஊழல் எங்க மலிஞ்சிருந்தது? நீங்க கான்ட்ராக்டர்ல பூராமே கமிஷன் சதவீதம் கூடி இருக்கு, எங்க குறைஞ்சிருக்கு? நீங்க வாக்குக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எங்க இருந்து வருது, எப்படி சம்பாரிச்சாங்க? அப்ப இது ஏதாவது ஒரு திட்டத்தில இருந்து ஜனங்களுக்கு போக வேண்டிய திட்டத்தில இருந்து சுரண்டப்பட்ட ஒரு பகுதி தானே. அதனால அஃபெக்ட் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? நீங்க இந்த திட்டத்தில இருந்து சுரண்டாம முழு திட்டத்தையும் நீங்க அவங்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அவங்க உண்மையிலேயே மேம்பட்டிருப்பாங்கல்ல. அது நடந்திருக்காங்க.
அப்படின்னா முழுசா நடக்கலாம் சொல்ல முடியாது. நீங்க வட மாநிலங்களை கம்பேர் பண்ணி பார்க்கையில பெரிய அளவுல தமிழகத்துல பல மாற்றங்கள் நடந்திருக்கு, வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இல்ல எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா தமிழகத்தோட யதார்த்த நிலைக்கு இன்னமும் மேம்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு தான் ஜனங்க பாக்குறாங்க. நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஜனங்களோட எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கு, அவங்களோட சரியான தேவைகளை பூர்த்தி பண்ண இந்த அரசு தவறி இருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். விளம்பரத்துல காட்டின ஆர்வத்துல ஒரு 50% ஆகுது மக்கள் நலன்ல, மக்களோட நேரடியான தொடர்புல காட்டியிருந்தா இன்னமும் கூடுதலான ரிசல்ட் சாதகமா ஆளுங்கட்சிக்கு கிடைச்சிருக்கும். திமுக அரசு மட்டும் இல்ல, அதிமுக பாஜக எல்லாரும் அதுதானே செஞ்சாங்க, தாவேக்கா கூட அதுதானே செஞ்சாங்க. தாவேக்கா புது ஃபேக்டர், அவங்க ஆட்சி அதிகாரத்துல இது வரைக்கும் இருந்தது இல்ல, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதிமுகவும் அதான் பண்ணுச்சு. அதனாலதான் அவங்களுக்கு நீங்க இந்த ஆட்சியில அதிருப்தி இருந்தா கூட அவங்கள மக்கள் தேர்ந்தெடுக்கலாம் முழுமையா. தொடர்ந்து கவனிச்சுட்டு இருப்போம். என தற்போது நிலவரப்படி திமுக 50 இடங்களோட 3வது இடத்துல இருக்கிறாங்க, அதிமுக 74 இடங்களோட 2வது இடத்துல இருக்காங்க, தாவேக்கா 106 இடங்கள்ல முன்னிலை வகிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. தொடர்ந்து கவனிச்சுட்டு வருவோம். உங்களுடைய கூற்றுப்படி திமுக அரசுடைய செயல்பாடுகள்ல இருந்து பிரதிபலிக்கிறது தாவேக்காவை நோக்கி போகிறது. இனிமேலும் திமுக மாறவில்லை என்றால் அது உங்களுக்கு எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பின்னடை சந்திக்கான வாய்ப்புகள் இருக்கும் என்பதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து நேரலை கவனிச்சுட்டு இருங்க. டைலாக் தமிழ், உங்கள் டைலாக் தமிழ் தொடர்ந்து நேரலில் இருந்திருங்கள். வணக்கம். நன்றி சார், உங்களுக்கு கருத்துக்கு நன்றி சார்.